மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக ஒரு 3 மாதத்துலேருந்து இல்லை சில பேர் ஒரு வருஷத்துக்கு மேலே கூட நீங்கள் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம். அதாவது எவ்வளவு தான் நம்ம படித்தாலும் எதுவுமே படிக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்கள்கிட்ட இருக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம எப்போதுமே ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அது யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தால் கூட ஒரு 80% சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு 80% ஒரு மாணவர் கவர் பண்ணிட்டாருன்னா அதுவே ஒரு பெரிய டாஸ்க் தான். இப்போது யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ரேங்க் 1 ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுக்கக்கூடிய அந்த மாணவர் என்ன படிச்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு 75லேருந்து 80% சிலபஸை தான் அவர் கிளியர் பண்ணியிருப்பார், கவர் பண்ணியிருப்பார். அப்புறம் எப்படி அவர் டாப்பராக வந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். இப்போது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை எப்படி அவருக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த யுக்தி அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அவருக்கு தெரிஞ்ச அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கான சரியான விடையை எப்படி எழுதுறது அப்படின்ற அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லில் அவர் நல்ல ஒரு பிரதிநிதித்துவம் பெற்று இருப்பார். அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமை கரெக்டாக அவர் அப்ரோச் பண்ணி கிராக்கும் பண்ணியிருப்பார். இப்போ நமக்குள்ள இந்த குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கலாம், நம்ம எதுவுமே படிக்கலையே, நிறையா கவர் பண்ணியிருக்கணும், நம்ம கம்மியாக தான் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. பட் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு 75% ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ரேங்க் 1 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாமுக்கு தமிழ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டை டு அட்டை 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். 11th 12th சிலபஸ் வைஸ் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாப்பிக்கை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பாக்கி இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஆப்டிடியூடும் அதே மாதிரி தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக், கண்டிப்பாக 25 கொஷின் வரப்போகுது. ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் தான் நிறையா பேருக்கு 2-3 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட நீங்கள் விட்டுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸு, இந்த யூனிட் 4 ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸை நீங்கள் விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணிடக்கூடாது. ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே எந்த ஒரு சப்ஜெக்டையுமே ஒமிட் பண்ணிடக்கூடாது. இப்போ சிலபஸில் 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 10 சப்ஜெக்டையும் நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிடணும். எனக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் நான் விட்டுருக்கேன் அப்படின்னு என் மனசுக்கு படுதுன்னா அதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி ஒரு 5 வருஷத்து கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ ஜாகிரஃபின்னு எடுத்தால் ரிவர்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை நான் ஒமிட் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் எந்த சப்ஜெக்ட் விட்டுருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து எந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு அந்த டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணிட்டு போகிறது சால சிறந்ததாக இருக்கும். சரி, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கம்மியாக படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அப்படி நீங்கள் அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுறணும். விட்டுட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இனிமேல் இப்போ இருக்கக்கூடிய அந்த 20 நாட்களில் நீங்கள் இந்த 3 ஸ்டெப்ஸை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுற விதத்தில் கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஏன்னா இது ப்ரிலிமினரி எக்ஸாம், அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எந்த விதத்துலையும் உங்களுக்கு மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெரிட்டுக்கு அவங்க மெயின்ஸ் மார்க்கை தான் கன்சிடர் பண்ண போகிறாங்க. இது ஒரு டிக்கெட் மாதிரி தான், எப்படின்னா ஒரு ஃபில்டர் டெஸ்ட் மாதிரி தான். இது மெயின்ஸ் எழுதுறதுக்காக தகுதியான கேண்டிடேட்டை இவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி மெயின்ஸ் எழுதுறதுக்காக. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 160 கேள்விக்கு மேலே நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஷுவர் ஷாட்டாக நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். சரி, இப்போ நீங்கள் ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றணும். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு டோன்ட் ஒமிட் எனி சப்ஜெக்ட் ஃபுல்லி நான் கொடுத்துருப்பேன். இப்போ எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நீங்கள் ஒமிட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் 10 சப்ஜெக்ட் இருக்கும். நான் சொல்கிறது ஆப்டிடியூடு எல்லாமே சேர்த்து ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 10 சப்ஜெக்டையுமே நீங்கள் படிச்சிருக்கணும். தெளிவாக எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 5 சப்ஜெக்டையுமே நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். இந்த நேரம் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கான நேரம். ரிவிஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நிறையா நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சக்ஸஸ் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் முடிச்சிட்டேன். அதாவது
எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நீங்கள் ஒமிட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. இப்போ நீங்கள் சயின்ஸ் நீங்கள் ஒமிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் எந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை மட்டும் சமச்சீர் கல்வியிலேருந்து நீங்கள் எடுத்து படிச்சிட்டிங்கனாலே போதும். ஒரு 10 டாபிக் அது மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு 10 டாபிக் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு வைங்க. அந்த 10 டாப்பிக்கை மட்டும் சமச்சீர் கல்வி புக்கில் போயிட்டு நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ செகண்ட் வந்து நான் சொல்கிறது டூ மோர் ரிவிஷன். இது யாருமே பண்ணுறதே இல்லை. முக்கால்வாசி நம்ம எக்ஸாமுக்காக நிறையா மெட்டீரியல் வாங்குகிறோம். மெட்டீரியல் வாங்கி அதை படிக்கிறதுலே தான் நம்ம இருக்கோமே தவிர்த்து நம்ம படித்து முடித்த விஷயங்களை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதே இல்லை. அதனால தான் நமக்கான வெற்றி வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரிவிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு 7 வாட்டி வந்து தமிழ் அப்படின்னா தமிழோ இல்லை இங்கிலீஷோ இதை வந்து ஒரு 7 வாட்டி ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணிடணும். ரிவிஷன்றது நீங்கள் புக்கை வச்சு ரிவிஷன் பண்ணுறதை விட நீங்கள் ஏற்கனவே ஒரு நோட்ஸ் ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த நோட்ஸை பல வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா உங்கள் நோட்ஸில் உங்கள் கையெழுத்து தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு புக்கோட டாப்பில், பாட்டமில், இல்லை அந்த அட்டை பகுதியில் இங்கெல்லாம் வந்து நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் பல வாட்டி ரிவிஷன் பண்ணணும். இது ஏன் சொல்கிறதுனா, இப்போ எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஷின் நீங்கள் பார்ப்பீங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும், நான் இந்த பாயிண்ட்டை இந்த நோட்டில் நான் எழுதி வச்சுருந்தேன். ஏன்னா அது உங்கள் கையெழுத்து. உங்கள் ஒவ்வொரு கையெழுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். ஸ்ட்ரோக்ஸ் அதாவது உங்கள் கையெழுத்தோட ஸ்டைல். கையெழுத்து அழகாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம். பட் உங்கள் கையெழுத்துக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல் வந்து உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த கொஷினை நான் இந்த இடத்துல எழுதி வச்சுருந்தேன், இதுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்றது. அதனால தான் வந்து நம்ம உங்கள் நோட்ஸை நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ண சொல்கிறது. ரெண்டாவது ஆப்டிடியூட். இதில் ஃபஸ்ட் நான் தமிழுக்கு சொல்லிட்டேன், அடுத்தது ஆப்டிடியூடுக்கு. ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், மாணவர்கள் வந்து கொஞ்சம் அதிகமான டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணாங்க. கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸை பண்ணவே இல்லை. ப்ராக்டிஸ் சரியாக பண்ணிவிட்டு ஒரு நிறையா கேள்விகள் அவங்க பயிற்சி எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால ஒரு 23 கேள்விகள் வரைக்கும் கண்டிப்பாக அவங்களால ஷோர் ஷார்ட்டாக அட்டன் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் வந்து இந்த வாட்டி நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச நோட்ஸு அதை நல்லா நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஒவ்வொரு சம் இருக்குன்னா அது சம்ம ஃபார்முலா மெத்தட், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறக்கூடிய அந்த மெத்தடும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி எளிமையாக விரைவாக அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு லெக்சர்ஸ் மூலிமா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துருக்கலாம். நம்ம சேனல்லே நான் மேக்ஸ்க்கு நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சோர்ஸை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஷார்ட்கட்ஸுக்கான நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். ஏன்னா அதே சம்மை உங்கள் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி இருக்குது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த லாங்குவேஜ் பேப்பரும் இந்த ஆப்டிடியூட் பேப்பரும் ரொம்ப முக்கியம். மூணாவதாக இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஆப்டிடியூடை தவிர்த்துட்டு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 சப்ஜெக்ட். அதில் நீங்கள் ரிப்பீட்டடாக நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் வந்து யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 5 சப்ஜெக்டையும் பல வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா இதுலேருந்து தான் மெஜாரிட்டியான கொஷின்ஸ் இருக்க போகுது. இப்போ 75 கேள்வி எக்ஸாமில் கேட்குறாங்க இந்த 9 யூனிட்லேருந்தும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50லேருந்து 55 கேள்விகள் வரைக்கும் இந்த 5 சப்ஜெக்ட்லேருந்துமே வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதை வந்து நிறையா வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணிடணும். பாக்கி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக ஒமிட் பண்ணிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எந்த டாபிக் ரிப்பீட்டடாக வருதோ அந்த டாப்பிக்கை மட்டுமாவது நீங்கள் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எழுதக்கூடிய மிச்ச கேண்டிடேட்டோட உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜு கிடைக்கும். போட்டித் தேர்வு அப்படின்னாலே என்னன்னா நிறைய லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறாங்க அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி அதிகமான எட்ஜ் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அது எப்படின்னா யாருமே படிக்காததையும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நமக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மூணாவதாக நம்ம பார்க்குறது ப்ராக்டிஸ் மோர் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றதால நான் இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸை நான் கொடுத்துருக்கேன். மெயின்ஸ்னால் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொஷின் இருக்குது, அந்த கொஷினுக்கு 4 இல்லை ஒரு 5 ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் தவறான ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி எப்படி சரியான ஆப்ஷன் நம்ம எடுக்க போகிறோம், அதுதான் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா மெத்தடில் நம்மளால் ஒரு
மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கு சரியான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி நீங்கள் டெவலப் பண்ணலாம்னா நிறையா கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த கம்மி நாட்களில் நிறையா கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது 3 மெத்தடையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக 160க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவை நான் உடனே மேக் பண்ணி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.